காகத்துக்கு சாதம் வைக்கலாங்கிற விஷயத்தை வந்து மெஞ்ஞானம் சொல்லி வச்சுருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காகத்தினுடைய உடம்பில் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த காகத்தை வந்து நம்ம அருகாமையில் வரும் பொழுது இந்த காகத்துக்கு அருகில், அதாவது சாதாரணமாக காகம் வந்து வீட்டில் வளர்த்த முடியாது, நம்மளோடு சேர்ந்து இருக்காது. ஆனால் அந்த காகத்துக்கு வந்து சாதம் வைக்கங்கிற பேரில் வந்து நீங்கள் சாதம் வச்சிங்க அப்படின்னா அது அடிக்கடி அல்லது அன்றாடம் வந்து எடுக்கும் பொழுது அந்த காகத்தின் மேலே பட்ட காற்று உங்களுக்கு படுது இல்லையா? அப்படி படும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காகத்தின் மூலமாக இருக்குது அப்படிங்கிறது. காகத்து மேலே பட்டு வரக்கூடிய காற்றுல உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த வகையில் நம்ம எவ்வளவுதான் வசதி இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஒரு சில நேரங்களில் பொறுமையை கடைபிடிக்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? மற்ற யாராலும் கொடுக்க முடியாத பொறுமையை இந்த சிறு காகம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருக்கிறதுனால, அந்த காகத்தை வந்து வீட்டில் வளர்த்த முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாதம் வைக்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க, சாதாரணமாகவே சுறுசுறுப்பு அப்படிங்கிறத விட படபடப்பாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஓரளவு பொறுமையை கொடுக்கக்கூடிய, நிதானத்தை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை இந்த காகம் கொடுக்குது அப்படிங்கிறது, காகத்தின் மேலே பட்டு வரக்கூடிய காற்று கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. ஓகே, இதனால தான் இந்த காகம் அவங்களுக்கு வந்து சாதம் வைக்க சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.